வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி ஒரு சுதந்திர காற்றை சுவாசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டத்தில் விடுதலைக்காக போராடிய நிறைய வீரர்கள், தேச தலைவர்கள். அதில் ஒருவர் தான் மாவீரன் அழகு முத்துக்கோன். கட்டாங்குளம் சீமையின் அரசராக இருந்தவர் மன்னர் வீர அழகுமுத்துக்கோன். இந்தியாவின் முதல் விடுதலை போர் 1857 ஆண்டு அப்படின்னு அறியப்படுது. ஆனால் அதுக்கு முன்னையே இந்தியாவின் பல இடங்களில் போர் நடந்திருக்கு. இதில் முதன்மையான ஒரு வீரராக அழகுமுத்துக்கோன் 1759 ஆண்டு நடத்திய போர் தான் வெள்ளைய அரசை எதிர்த்து நடைபெற்ற முதல் விடுதலை போர் அப்படின்னும் சொல்லப்படுது. அழகுமுத்து அப்படிங்கிறது இவர்களுடைய குடும்ப பெயர். 1725 ஆண்டு கட்டாலங்குளம் மன்னராக முடிசூடி கொண்டவர் ராணி அழகுமுத்தம்மாளுக்கு 1728 ஆண்டு அழகுமுத்துக்கோன் அவர் பிறந்தவர். தன்னோட தந்தையின் இறப்புக்கு பிறகு 1750 ஆண்டு வீர அழகுமுத்துக்கோன் தன்னோட 22வது வயதில் மன்னராக முடிசூடி கொண்டவர். முதல்ல ஆங்கிலேயர்களுக்கு பாளையக்காரர்கள் கப்பம் கட்டுறதை தடுத்தவரும் தவிர்த்தவரும் இவர் தான். இதனால் ரொம்பவே இவர் மேலே கோபம் இருந்தது ஆங்கில அரசுக்கு. மருதநாயகம் பிள்ளை அவர்களுக்கும் வீர அழகுமுத்துக்கோன் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பெத்தநாயக்கனூர் கோட்டையில் போர் நடந்திருக்கு. அழகுமுத்து அவர்களுடைய வலது கால் சுடப்பட்டிருக்கு. இருந்தாலும் 3 மணி நேரம் தொடர்ந்து இந்த போர் நடந்திருக்கு. இவரோட போன எல்லா வீரர்களையும் பிடிச்சு பீரங்கி முன்னால் நிறுத்தி நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. மன்னிப்பு கேட்கும்படியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எதுக்குமே வீர அழகுமுத்துக்கோன் ஒத்து வரலை. அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே பீரங்கி சூடு நடத்தப்படுது. இதில் இவரோட போருக்கு போன எல்லாருமே சுடப்படுறாங்க. மரண தருவாயில் இருந்தபோது கூட யாரையுமே காட்டி கொடுக்காம ஆங்கிலேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே இணக்கம் காட்டாமல் இருந்தவர் வீர அழகுமுத்துக்கோன். பேருக்கு தகுந்த மாதிரியே இவருடைய வீரம் இன்றளவும் பாராட்டப்படுது. பிரிட்டானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடி நம்முடைய சுதந்திரத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் அப்படின்னு கூட நாம் வீர அழகுமுத்துக்கோன் அவர்களை சொல்லலாம். தூத்துக்குடி மாவட்டம் கட்டாலங்குளத்தில் இருக்கிற வீரன் அழகுமுத்துக்கோன் மணிமண்டபத்துக்கு ஆண்டுதோறும் ஜூலை 11ஆம் நாள் பார்த்திங்கன்னா அரசு சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறுது. 2012 ஆண்டு வீரன் அழகுமுத்துக்கோன் அவர் குறித்த ஆவணப்படமும் வெளியிடப்பட்டிருக்கு. 2015 ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாள் இந்திய அரசு சார்பில் மதுரையில் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு தபால் தலை வெளியிடப்பட்டு கௌரவமும் பண்ணியிருக்காங்க அரசு. இவருடைய பெயரும் புகழும் என்றென்றும் நிலைத்திருக்கும் நம் தமிழ் மண்ணில். இந்த தினத்திலே இவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே.